வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அதிமுக அம்மா கட்சியின் திரு ஆவடிக்குமார் அவர்களும் பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். வணக்கம். அதிமுகவின் 2 அணிகளும் இணைகிறது அப்படின்னு செய்தி வந்திருக்கு. நேற்று தம்பிதுரையும் கட்சியில் எந்த விதமான பிளவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. முதலமைச்சரோடு 2 முறை தம்பிதுரை சந்திப்பும் நடத்தியிருக்கிறாரு. நேற்று இரவு அமைச்சர்கள் கூடி 2 மணி நேரம் ஆலோசனை நடத்தியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு குடும்பத்தின் பிடியில் கட்சி இருக்கிறத விரும்பல, அவங்கள விலக்கி வச்சுட்டு சேர்வது குறித்தெல்லாம் ஒரு நிபந்தனையோடு பேசிய ஓபிஎஸ் இன்னைக்கு நிபந்தனையற்ற சேர்க்கை குறித்து பேசுறாரு. அந்த 2 அணிகளும் இணைவதற்கான சூழல் அப்படிங்கிறது இப்போ இன்னும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. முன்பை காட்டிலும் இப்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னைக்கு வருவதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் கப்பலை பார்க்கறதுக்காக வர்றாங்க அப்படின்னு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதிமுகங்கிற கப்பலை காப்பாற்றுவதற்கான பயணம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எப்படி பார்க்குறோம்? இல்லை, நீங்கள் அதிமுகன்ற கப்பல் பாதிப்பில் இருக்குன்னு உணர்ந்தீங்கன்னா அதை காப்பாற்றுறதுக்கான பயணம்னு எடுத்துக்கலாம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய மரணத்தால் ஏற்பட்ட இழப்பிலிருந்து நாங்கள் எங்களை தற்காத்து கொள்வதற்கான சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்கு. அது தொடர்பாக நாங்கள் ஆலோசனையில் இருக்கிறோம். அதற்கு காரணம் எங்கள் மீது திணிக்கப்பட்ட, எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட பாதிப்புகளிலிருந்து நாங்கள் எங்களை தற்காத்து கொள்வதற்கும் எங்களுடைய அமைப்புகளை புனரமைத்துக் கொள்வதற்கும் உரிய முயற்சிகள் இன்றைக்கு தேவைப்படுகின்றன. அதை செய்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு விரைவா செய்வதற்கான சூழல் உருவாயிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, எது விரைவு எது காலதாமதம்ன்றதை நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் சொல்ல முடியும். இன்றைக்கு எங்களை நோக்கி ஒரு தாக்குதல் வருகிறது என்றால் அந்த தாக்குதலிருந்து தற்காத்து கொள்வதற்காக நாங்கள் உடனடியாக அதை எதிர்கொள்வது என்பது இயல்பான ஒன்று. அது எங்கள் மீது நாங்கள் பிரச்சனைகள் இல்லாத நிலையில் இருந்தாலும், எங்களுக்குள் எந்த மாற்றங்கள் இல்லை என்றாலும், ஏதோ ஒரு வகையில் எங்கள் அரசியல் எதிரிகள் இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு அதை எங்களுக்கு ஒரு பின்னடைவாக உருவாக்க முயற்சிக்கின்ற போது, இல்லை எங்களுக்குள்னா யார்? எங்களுக்குள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைந்ததற்கு பிறகு அந்த நிலையில் பொதுச் செயலாளராக சின்னம்மா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று வரை கட்சியை அவருடைய மேற்பார்வையில், அவருடைய கண்காணிப்பில், அவருடைய பாதுகாப்பில் இன்றைக்கு இந்த இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சட்டமன்ற கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தன்னுடைய கடமைகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் உறுதியாகவும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் கட்சியில் எந்த பிரச்சனையுமே இல்லாத நிலையில் கட்சியிலிருந்து ஒரு சிலர் புகார் தந்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தில் முதல்ல சசிகலா புஷ்பா கொடுத்தாங்க, அப்புறம் கேசி பழனிசாமி கொடுத்தாரு, அப்புறம் மைத்ரேயன் கொடுத்தாரு, அப்புறம் மதுசூதனன் கொடுத்தாரு. இப்படி ஒரு 4-5 புகார்கள் தேர்தல் ஆணையத்தில் போயிருக்கு. இந்த புகார்களை மட்டுமே வைத்துக்கொண்டு அந்த புகார்களை விசாரணை செய்து சரியா தப்பான்றதை தீர்வு சொல்கின்ற இடத்தில் இருக்கின்ற தேர்தல் ஆணையம் அதை பயன்படுத்தி எங்கள் கட்சியை 2 பிரிவாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி 2 பேருக்கு 2 சின்னத்தை வச்சிங்க, நீங்கள் 2 கட்சியாக இயங்குங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொன்னதுனால ஆர்கே நகர் தேர்தலுக்காக மட்டும் இந்த நிலை என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் தேர்தல் களத்தில் நின்றோம். வெற்றி வாய்ப்பை நெருங்கி கொண்டிருந்த நேரத்தில் வெற்றி எங்களுக்கு தான் உறுதி என்று நிலை இருந்தபோது அந்த வெற்றியிலிருந்து எங்களை மீட்க, எங்களை வெற்றி எங்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக சின்னத்தை இழந்தாலும் இவர்கள் களத்தை இழக்கவில்லை, தொகுதியை இழக்கவில்லை என்ற நிலை வந்துவிட்டால் எங்களுடைய கட்சி பலமாக இருக்கிறது என்ற தோற்றம் வந்துவிடும் என்பதற்காக தேர்தலையே ஒத்தி வச்சாங்க. எங்களுக்குள் அப்படின்னு நீங்க சொன்னது ஓபிஎஸ்ஐயும் சேர்த்து தான். உங்களுக்குள்ள பிரச்சனை, அதுல இருந்து ஒரு 4 பேர் போய் தேர்தல் ஆணையத்திட்ட புகார் கொடுத்தாங்க. அப்படிதான் அந்த எங்களுக்குள்ங்கிற வார்த்தையை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓ பன்னீர்செல்வம் எந்த புகாரையும் தேர்தல் ஆணையத்தில் தந்ததா தெரியல. நான் எந்த செய்தியும் பார்க்கல. அதனால நீங்க எதை வச்சு அதை சொல்றீங்கன்னு தெரியல. தேர்தல் ஆணையம் வேணா அதை அப்படி ஒரு கருத்துல இருக்கலாம். மதுசூதனன், மைத்ரேயன் நீங்க சொன்ன பெயர்லாம் யார் அணியை சேர்ந்தவர்கள்? இல்ல, மதுசூதனன் நாங்க சொன்ன பேர்லாம் சசிகலா புஷ்பா இந்த தேர்தல் பொதுக்குழு கூடுறதுக்கு முன்னே கேசி பழனிசாமி இப்ப எந்த அணியில இருக்கிறாரு, மதுசூதனன் எந்த அணியில இருக்கிறாரு, மைத்ரேயன் எந்த அணியில இருக்கிறாரு? நான் எந்த அணி, நான் அணியே ஏத்துக்கல, அப்புறம் எந்த அணின்றதை நீங்க சொல்ல. அப்ப ஏன் தனித்தனியா புகார் கொடுக்குறாங்க? ஒரே புகாரா தானே இருக்கணும்.
மைத்ரேயன் புகார் ஒன்று, கேசி பழனிசாமி புகார் வேற. ரெண்டுமே வெவ்வேறு கோரிக்கைகள். சசிகலா புஷ்பாவுடைய கோரிக்கைகள் வேற. ஒரு முதற்கட்ட கருத்து வாங்கிட்டு வர திரு ஐயனார் என்ன பேசுறாரு ஆவடிக்குமார் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுதா? ஆமா, அதாவது என்ன அப்படின்னம்னா, தேடி தேடி வார்த்தைகளை கோர்த்து சம்பவங்களை எல்லாம் அவர் சொல்லுகின்றார். நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் திரு ஆவடிக்குமார் அவர்களுக்கு இல்லை. எனவே நாம் இதை பட்டவர்த்தனமாக பேசலாம். ஏனென்றால் ஒரு அரசியலின் மீது இன்னொரு அரசியல் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது அதனால் திணறக்கூடிய ஒரு ஆளும் கட்சி இன்றைக்கு இந்த சர்வைவல் கேம்பிட் என்று சொல்வார்களே, அந்த மாதிரி தங்களை காத்துக்கொள்வதற்கான முயற்சியில் அது ஈடுபட்டிருக்கிறது. கடைசி கட்ட என்ற வார்த்தையை நான் பயன்படுத்த தயாராக இல்லை. தினத்தந்தியினுடைய செய்தி சொல்வதைப் போல முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அனைத்து அமைச்சர்களும் கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்ற என்ன வழி என்பது குறித்து ஆலோசனை நடத்த தொடங்கியுள்ளனர். இரட்டை இலை முடக்கப்பட்டது, பிறகு அந்த தேர்தல் நிறுத்தப்பட்டது, அதன் பிறகு நடைபெறக்கூடிய இந்த வருமான வரித்துறை சோதனைகள், இப்பொழுது டிடிவி தினகரன் மீதான இந்த வழக்கு, இவை யாவற்றையும் தங்களை பலவீனப்படுத்தவும் தங்களை அழித்து விடவும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் என்று அஇஅதிமுக பார்க்கிறது. ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த அதிமுக அணி பார்க்கிறது. இன்னொரு பக்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு அழிவு நம்மை எந்த இடத்திலும் கரை சேர்க்காது என்கின்ற உணர்வு இவர்களிடமிருந்து பிரிந்து சென்று செயலாற்றக்கூடிய பன்னீர்செல்வம் அணிக்கு இருக்கிறது. எனவே இவருடைய அரசியலை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் முதல் இவர்கள் அடையாளத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவசியம் வருகிறது. அப்படிப்பட்ட நிலை ஏற்பட்ட பொழுதுதான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடமிருந்து இந்த வார்த்தை வருகிறது. இல்ல, அப்படிலாம் எப்படி ஒரு முடிவுக்கு வந்தாங்க? இப்ப இதுக்கு முன்னாடி ஜே அணி ஜானகி அணின்னு பிரிகிற உண்மை தேர்தல் வருகிறது, அதுல ஏற்பட்ட தோல்வி, அதன் பிறகு இரு அணிகளும் செய்யறாங்க, பலம் நிரூபிக்கப்படலைங்கிற அடிப்படையில அதை புரிஞ்சுக்கிட்டு களத்துல உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க செய்யறாங்க. இங்க அந்த மாதிரியான ஒரு சூழலை இல்லாத போது விரைவுபடுத்துறாங்கல்ல, கட்சியை இணைக்கணும்னு அந்த பணி விரைவுபடுத்தப்படுகிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இப்ப அதுதான் சொல்ல வரேன். இப்போ இந்த ஒரு ஆட்சிக்கே ஒரு த்ரெட், ஒரு அச்சுறுத்தல் அப்படின்றது வந்திருக்குது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். வெளிப்படையாக சொல்லப்படுகின்ற நாம் பார்க்கக்கூடிய கேள்விப்படக்கூடிய விடயங்களையும் தாண்டி இங்கே செயல்பாடுகள் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் சதிகிதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டாம். இப்படி தான் மத்திய அரசுகள், மத்தியில் ஆளுகின்ற கட்சிகள் தொன்று செய்து கொண்டு வருகின்றன என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா அவங்க கால் ஊன்றதற்கு இது வழின்னு நினைக்கிறாங்க. நம்மளை கேட்டால் சொல்லுவோம், இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு கால் வேணால் நீங்கள் மொத்தமாக நில்லுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க இப்படி ஒரு தேர்ந்தெடுக்கிறாங்க. இங்கே பிரிந்து நின்ற ரெண்டு அணிகளும் இப்போ எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னோம்னா, திட்டவட்டமா ஒன்னா இல்லைன்னா நம்மளுக்கு அரசியல் ஃபியூச்சர் கிடையாது. போயிடும், கட்சியும் போயிடும் உணர்றாங்கன்னு எடுத்துக்கலாம். ஆமா, அதாவது பல்வேறுபட்ட இடங்களில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னதிலிருந்து தமிழிசை சொல்வது வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா கழகங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய முதல் கழகம் அழிக்கக்கூடிய கழகம் எதுவா இருக்கும்? அதுதான் அதிமுக சிலர் ரொம்ப வெளிப்படையா பேசுறாங்க. தம்பி ஆவடிக்குமார் மட்டும் சொற்களை தேடாம நேரடியாவே சொல்றாங்க. எனவே இன்னைக்கு இருக்கக்கூடிய கடச்சூழல் அப்படின்றது அவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னீங்கன்னா, இது முழுக்க தங்களை காப்பாற்றிக் கொண்டு தங்களை நிறுத்திக் கொள்வதற்கான ஒரு போராட்டம். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது வெளிப்படையா தெரியுது. விவாதங்கள் நடத்தப்படுகிறது, மீட்டிங் நடத்துறாங்க அமைச்சர்கள்லாம் கூடி. ஆனா எந்த விதமான செய்தியும் நமது எம்ஜிஆர்லையும் வரல, அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சியிலையும் உங்களுடைய கட்சியுடைய தொலைக்காட்சியிலையும் வரல. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? தலைமைக்கு இப்ப நடக்கிறதுல எந்த விதமான உடன்பாடும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறதா? இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு கருத்து அடிப்படையில் சரியாக இருக்கலாம், ஆனால் வார்த்தைகள் அடிப்படையில் சரியா இல்லை. எந்த மீட்டிங்கும் நடக்கலை. ஒரு அமைச்சர்கள் அல்லது 10 அமைச்சர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் தங்களுக்குள் ஒரு கருத்தொற்றுமை. ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்திச்சு வெளிப்படையா சொல்றாரு, கட்சி இணைவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது, இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வர்றாங்கன்னு. அந்த அடிப்படையில தான் அந்த கேள்வி உங்ககிட்ட ஆலோசனை. அதுதான் நானும் சொல்ல வரேன். ஆலோசிப்பது, ஒருவருக்குள் கருத்து பரிமாற்றங்களை உருவாக்கிக் கொள்வது, இல்லை இந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது அல்லது தலைமையினுடைய நடவடிக்கைகளுக்கு எப்படி உதவுவது, இந்த பாதிப்பிலிருந்து நாம் எப்படி மீண்டு தற்காத்துக் கொள்வது என்பதை எல்லாம் கலந்துரையாடல் செய்வதில் எந்த தவறும் இல்லை. எதிரிகளே பேசுறதுக்கு அடக்கிய சொல்ல ஒரே நிலை எடுத்தவங்க அவங்களுக்குள் பகிர்ந்து கொள்வதில் என்ன பிரச்சனை இருக்கு? அது அவங்களுக்குள்ள கருத்து பரிமாற்றம் தானே ஒழிய, ஒரு அமைச்சர் வீட்டில் இன்னொரு அமைச்சர் போய் சந்திப்பதே ஒரு மீட்டிங்ன்ற பொருள். கட்சி இணைவது குறித்து பேசுறதுங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு முடிவா நம்ம பார்க்க முடியாது. மிக மிக முக்கியமான ஒரு முடிவு. இதுல நாம் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் இல்லாத ஒரு சூழல்ல அமைச்சர்கள் கூட ஆலோசனை நடத்துறாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இது 2 அணிகள் இணைவதை பற்றி எந்த பேச்சுவார்த்தை நடத்தல. இந்த கட்சிக்குள் இருக்கின்ற ஒரு சிலர் கருத்து வேறுபாடுகளில் இருக்கிறார்கள், பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை களைவதற்குரிய ஒரு முயற்சியில் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுதான் சரியா. 2 பேரும் ஒரே கட்சி பெயர்ல செயல்படுறீங்க.
ரெண்டுக்கும் வேற வேற கட்சி இருக்குல்ல, ரெண்டுக்கும் வேற வேற பேரை தேர்தல் ஆணையம் வேணா ரெண்டு வேற வேற பேர்ல தானே நீங்க தேர்தல்ல போட்டிட்டீங்க. கட்சிக்குள்ள உட்கட்சி குழப்பம்னு மட்டுமே நீங்க பேசுற மாதிரி இருக்கு. அதுதான் நான் ஊடகங்களுடைய பார்வை சரியானதில்லை. தேர்தல் கமிஷனுடைய விருப்பத்தை அதை வெளிப்படுத்துகின்ற வகையில் ஊடகங்கள் செய்தி வெளியிடுறது வேணா நீங்க நினைக்கலாம் முடிய, ஆனா அது உண்மை இல்லை. ஆர்கே நகருக்கு மட்டும்தான் அந்த 2 கட்சி, 2 சின்னம், 2 அமைப்புன்ற தேர்தல் ஆணையம், அது கூட தற்காலிக ஏற்பாடாக. அதுலேயே அவங்க தெளிவாக சொல்லியிருந்தாங்க, பொதுச் செயலாளர் தேர்வு சரியா தப்பான்ற விவாதிப்பதற்கு, அதுக்கு தீர்வு காண்பதற்கு, அது தீர்ப்பு தருவதற்கு போதிய அவகாசம் இல்லாத காரணத்தால் உடனடியாக ஆர்கே நகர் தேர்தலுக்காக இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறோம். ஒரு தற்காலிக ஏற்பாட்டை தான் தந்தாங்க. நீங்க அதை வச்சே செயல்பாடுகளை நம்ம விட்டுடுவோம். இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு இல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள் என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் மட்டும்தான். அதன் அடிப்படையில் தான் எங்களுக்கு பிரச்சனையே, வேற எந்த பிரச்சனையும் இல்ல. நான் முடிச்சிடுறேன். இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆளுங்கட்சி ஒரே தலைமையின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பாண்டிச்சேரி சட்டமன்றத்தில் அதிமுக ஒரே தலைமையாக தான் இயங்கிட்டு இருக்கு. நாடாளுமன்றத்தில் கூட ஒரே அணியாக தான் இயங்கிட்டு இருக்கு, ஒரே தலைமையில தான் இயங்கிட்டு இருக்கு. 2 அணியா நாடாளுமன்றம் கூட அங்கீகரிக்கல, யாரும் கோரிக்கை வைக்கல. எல்லா இடங்களிலும் ஒன்னாதான் இருக்கிறோம். ஆனா பிரச்சனைகள் அடிப்படையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனமாற்றங்களை தள்ளி வச்சுட்டு ஒரு அணி இன்னொரு அணி மீது பரஸ்பரம் சுமத்தி கொண்ட குற்றச்சாட்டுகள், பயன்படுத்திய வார்த்தைகளை நம்ம இங்க மீண்டும் நினைவுபடுத்த வேண்டியதே இல்லை. எல்லாருக்கும் தெரியும் எந்தெந்த வார்த்தைகள், சரி, நம்பிக்கை துரோகம், என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டது எல்லாருக்குமே தெரியும். நீங்க சொல்றது அத்தனை உண்மை. ஆனால் வார்த்தைகள் தான் நான் வேறுபடுறேன். நீங்க ஒரு அணின்னு சொல்றது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு கட்சியினுடைய தலைமைக்கு அல்லது கட்சிக்கு எதிராக கருத்து சொல்பவர்களெல்லாம் ஒரு அணியா நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு தீபா தலைமையில ஒரு அணி, அவங்களுடைய கணவர் தலைமையில ஒரு அணி, எத்தனையோ பேர் கருத்து சொல்லிட்டு நான் நேரடியா சொல்றேங்க. மரியாதைக்குரிய ஐயநாதன் அவர்கள் இருக்காரு, தேர்தல் கமிஷனுடைய கட்சியினுடைய பதிவு அதெல்லாம் அவருக்கு தெளிவா தெரியும். இதுவரைக்கும் அதிமுகவில் சின்னம்மா தலைமையில் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தோம் சொல்லி நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றிருக்கு, அதிகாரம் தந்திருக்குன்னு கொடுத்துருக்கோம். அது சரியா தப்பான்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அடுத்த பிரச்சனைக்கு போயிருக்கலாம். ஆனால் அந்த முடிவை அப்படியே தூக்கி பெண்டிங்கில் வச்சுட்டு அதை கொடுத்தது கேசி பழனிசாமி, அதுக்கு முன்னால் சசிகலா புஷ்பாவும். அதற்கு பிறகு மற்ற கொடுத்த புகாரெல்லாம் வச்சுக்கிட்டு இன்றைக்கு அந்த விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் ஒரு முடிவு எடுத்து இன்னைக்கு யாரும் 2 பொதுக்குழுவை கூட்டல, 2 பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கல, நான் தான் பொதுச் செயலாளர் யாரும் கிளைம் பண்ணல. எல்லாத்துக்கும் தேர்தல் ஆணையத்தை மீது தேர்தல் ஆணையம் அதாவது தேர்தல் ஆணையம் பொதுச் செயலாளர் தேர்வு தவறாக இருந்தால் அதை சொல்லிட்டு பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்துங்கன்னா அது பிரச்சனையே முடிஞ்சு போச்சு, நாங்க நடத்திட்டு போறோம். இதை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு கட்சியை சிதைக்கிறதுக்கு, கட்சியை பலகீனப்படுத்த எல்லா பிரச்சனையும் கையில் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு முதல் புகாருக்கு விசாரணை நடத்தாம மற்ற தேடி போனீங்க, எல்லாத்துக்கும் தீர்வு கொடுங்க. ஆமா, அதுதான். அதாவது திரு ஆவடி குமார் அவர்கள் சொல்வதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் வெளிப்பட்டு விட்டன. திரு வைத்தியலிங்கம் வரைக்கும் அங்கே விவரங்களை சொல்லிட்டாங்க. செய்திகளும் நல்ல தெளிவாக இருக்குது. செங்கோட்டையன், திண்டுக்கல் சீனிவாசன், வைத்தியலிங்கம் வேணுகோபால் உட்பட 9 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு விட்டது. அவர்கள் இணைப்பு குறித்து பேசுவார்கள் அல்லது ஒற்றுமை குறித்து பேசுவார்கள், எப்படி வேணா நம்ம வச்சுக்கிறோம். ஆக இப்போ இங்கே நடக்கக்கூடிய இந்த விடயம் ஒரு நேரடியானது. தங்களை காப்பாற்றிக்கொள்ள இவர்கள் முயற்சிக்கின்றார்கள். அந்த முயற்சி அப்படின்றது பெரிய அளவிற்கு நேற்று ஆலோசனை நடைபெற்றுள்ளதுன்றது மறுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னம்னா இவங்க ரிசீவிங் எண்டு தொடர்ந்து அடுத்தடுத்து தாக்குதல் ஒன்றும் வேண்டாம். 39,000 கோடி கேட்டாங்க, 1748 கோடி கொடுத்தாங்க. இது பத்தாதுன்னு சொல்றதுக்கு கூட இங்க இருக்கக்கூடிய அரசிற்கு ஒரு துணிவோ அல்லது ஒரு கடமை என்கின்ற ஒரு நினைவோ இல்லை. இவங்க பிரிஞ்சும் போது திமுக மேல குற்றச்சாட்டு வச்சாங்க, பிஜேபி மேல குற்றச்சாட்டு வச்சாங்க, கூட்டுச்சதி நடக்குது, கட்சிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து எங்களை பிரிக்கிறாங்கிற குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க. இப்ப இவங்க சேரும்போது என்ன சதி நடக்குது, அந்த சதியை யார் பண்றாருன்னு புரிஞ்சுக்கிறது இல்ல. இது சதி இல்ல, இது சதி இல்லது மீள்றாங்க. இப்பதான் இவங்க ரியலைஸ் பண்றாங்க. இவங்க அப்பவே இவங்க பல விஷயங்கள் நாங்க இந்த விவாதத்துக்கு பிறகு நாம பேசுறோம் இல்லையா,
இங்கேருந்து கலைந்து செல்லும் போது பேசுறோம் இல்லைங்களா, அப்போ அவர்கள் பல உண்மைகளை சொன்னார்கள். ஏன்னா அவர்கள் இருக்கக்கூடிய நெருக்கடி, இப்பொழுது ஆவடிக்குமார் அவர்கள் வார்த்தைகளை தேடி தேடி பேசுவதை போல அப்படி அவங்க செய்யறாங்க. அது அவங்களுடைய கட்சியினுடைய கட்டுப்பாடு என்று கூட அவங்க சொல்லிக் கொள்ளலாம். நம்மை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னீங்கன்னா, ரகசியமாக நடத்தப்படக்கூடிய ஒரு நகர்விற்கு எதிராக ஒரு கட்சி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு இழந்த ஒற்றுமையை மீட்பதற்கான ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கு. ஏன் தலைமை இல்லாம நடக்குது? கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் இல்லாம அந்த ஆலோசனை கூட்டம் நடக்குது. கட்சியுடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்கள் அது தொடர்பான எந்த செய்தியும் வரலன்னா, இவங்க சசிகலாவையும் இல்ல தினகரனையோ இல்ல சசிகலா குடும்பத்தாரையோ நீக்கி வச்சுட்டான ஒரு இணைப்பு குறித்து இவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? அதற்கான அடிப்படை முகாந்திரம் இது இருக்கிறதா நம்ம உணராமா? அல்ல, அப்படி அவங்க சொன்னவங்க அப்படி சொல்லலை. யாருமே அப்படி யாரும் சொல்லலை. இந்த கேள்விகள் எல்லாம் கெடுப்பப்பட்டவனா அப்படி ஒன்றும் சொல்லலை. இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா, எந்த பலவீனத்தை செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவை விட்டுட்டு மறைந்து போனார்களோ அந்த பலவீனத்தை சரி கட்டக்கூடிய முயற்சின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு இரண்டாம் கட்ட தலைமை அப்படின்றத ஒன்று சொல்லியிருக்கணும், அடையாளப்படுத்தியிருக்கணும். அது அப்பொழுது திரு எம்ஜிஆர் அவர்களும் அதை செய்யவில்லை. அதற்கு பிறகு அக்கட்சி பிளந்து மறுபடியும் ஒன்றா சேர்ந்தது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா அதே நிலை தான் ஏற்பட்டிருக்கு. இப்போ இவங்க என்ன அப்படின்னீங்கன்னா, இப்போ தான் ஒரு பிரசிடியமா, ஒரு அரசியல் குழுவா இவங்க ஒன்றா சேரக்கூடிய ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறாங்க. அதனால இந்த முடிவு என்பது தங்களை காப்பாற்றிக் கொள்ளவும் தங்களை நிர்ணயித்துக் கொள்ளவுமான ஒரு முயற்சி. என்ன பயன் தரும்னு எடுத்துக்கலாம், கட்சிக்கு என்ன பயன் தரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பரஸ்பரம் ஒரு அணி இன்னொரு அணி மீது கூறிய குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் மக்கள் தொண்டர்கள் நீங்க சேர்ந்த பிறகு உங்களை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு நீங்க நம்புறீங்க? நான் சொல்றேன், ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க மறுபடியும் அணின்னு சொல்றதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. கட்சியில் சில பிரச்சனைகள் இருக்கு, சிலருக்கு மனமாச்சரியங்கள் இருக்கு. ஒரு நிலையில் ஆதரித்தவர்களே இதுவரைக்கும் நடந்த விவாதங்கள்ல ரெண்டு தரப்புலையும் தானே விருந்தினர்களை கூப்பிட்டு நாங்க விவாதம் நடத்தி இருக்கோம். ஒரு தர கூப்பிட்டு நாங்க இதுவரைக்கும் விவாதம் நடத்தவே இல்லையே. இல்ல இன்னொரு அன்னைக்கு நீங்க எந்த விதமான எதிர்ப்பை நீங்க சொல்லவே இல்லையே, எங்களை மட்டும் நீங்க கூப்பிடுங்கன்னு சொல்லவே இல்லையே. இன்னொரு தரப்பை நீங்க பொருட்படுத்தாம இருந்திருக்கலாம், அதுக்காக நான் பொறுப்பேற்க முடியாது. நான் சொல்ல வர்றது, தேர்தல் ஆணையம் 2 பிரிவாக பிரித்து அறிவித்து 2 சின்னங்களை ஒதுக்கி 2 கட்சிகளாக தேர்தல் ஆணையம் உருவாக்கப்படுகிறது. ஒருத்தரை தான் கூப்பிடுவோம், ஆனா சேர்றதுக்கு முன்னாடி பிரிஞ்சு இருக்கிற போது 2 பேரை கூப்பிடணும். 2 அணியும் தான் நம்ம பேச வேண்டியதா இருக்கும். தேர்தல் ஆணையம் அறிவிச்சு 2 அணியா 2 கட்சியாவே, அணிய கூட இல்ல 2 கட்சியாவே தேர்தல் ஆணையம் தான் அறிவிச்சது. நாங்க 2 கட்சின்னு அவங்களும் தனியா பொதுக்குழு கூட்டி நாங்க ஒரு கட்சியா இயங்குறோம், எங்களுக்கு இவர் தான் தலைவர் இவர் தான் பொதுச் செயலாளர்னு அறிவிக்கல. அவர் இன்னைக்கும் ஓ பன்னீர்செல்வம் கட்சியினுடைய பொருளாளர்ன்றதுக்கு வேணா கிளைம் பண்ணிட்டு இருக்காரே தவிர பொதுச் செயலாளருக்கு கிளைம் பண்ணல. அதனால நீங்க ஊடகங்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் அல்லது தவறாக மக்களிடம் கொண்டு செல்கிறீர்கள் வேணா நான் எடுத்துக்க முடியும். என்ன பயன் எங்களுக்கு அது மாதிரி எல்லாம் கொண்டு போய் பயன் இல்ல. உங்களுக்கு செய்தியே பிரிக்கிறதுல என்ன பயன், உங்களை சேர்க்கிறதுல எங்களுக்கு என்ன பயன்? செய்தியே ஒரு பயன் தான். அந்த செய்தியில பயன் எல்லாமே ஊடகம் தேர்தல் ஆணையம்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணுமே இல்லாத மாதிரி நீங்க சொல்றதுங்கறத எப்படி எடுத்துக்கிறது? நீங்க எல்லா செய்திகளிலும் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து தீர்ப்பு சொல்ல முடியாது. நீங்க செய்திகளை செய்திகளாக வருகின்ற திசையில் உங்க பார்வையில் எதுபடுதோ அதை எடுத்து சொல்றீங்க. இந்த இடத்துல எல்லா விஷயம் from the horse's mouth அப்படின்ற மாதிரி எல்லாமே ஊடகங்கள் நேரடியா உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய தலைவர்களுடைய கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டுதான் எல்லாமே நம்ம பேசியிருக்கிறோம், எல்லாருமே விவாதிச்சிருக்கிறோம். ஏன்னா விவாதிச்ச எடுத்த இடத்துல நீங்க இருந்தாலும் விவாதிச்ச இடத்துல நாங்க இருக்கிறோம். அதனால எப்பொழுதுமே ஒண்ணு உண்டு, இல்ல நீங்க மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய பொறுப்பை துறப்பார்கள். இல்ல அதாவது எங்களால இல்ல, எல்லாம் நீங்க தான் சொல்றீங்க. இதை செல்வி ஜெயலலிதா சொல்லியிருக்கிறாங்க, திரு எம்ஜிஆர் அவர்கள் அப்பொழுது சொல்லியிருக்கிறாங்க, எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா பிகாஸ் தி क्वेश्चन இஸ் சிம்பிள். இல்ல 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 அந்த மாதிரி தான் இப்ப இவர் சொல்றாரு அப்படினா இல்ல மரியாதைக்குரிய ஐயா நான் சொல்றத நான் ஏத்துக்கிறேன். விவாதிச்சிருக்கோம், நாங்களே விவாதிச்சிருக்கோம், நீங்க மட்டும் இல்ல நாங்களும் விவாதிச்சிருக்கோம். ஆனால் நீங்க எங்களுக்கு எதிரான செய்திகளில் செலுத்துகின்ற ஆய்வை எங்களுக்கு எங்க பாதிப்புகளுக்கு எங்களுக்கு யாருக்கு நீங்க ஓபிஎஸ் நீங்களும் சேர்ந்த எங்களுக்கா இல்ல நீங்க மட்டுமான எங்களுக்கா? நாங்கள்ன்றது நீங்க ஓபிஎஸ் நீங்க சேர்ந்த அதையே நான் தெளிவுபடுத்துறேன். அம்மா இருக்கின்ற வரை அம்மாவுக்கு எதிரான செய்திகள் யார் யார் வெளியிட்டார்களோ, யார் யார் அதை மிகைப்படுத்தினார்களோ, யார் யார் அதில் கவனம் செலுத்தினார்களோ அவர்கள் தொடர்ந்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமை நிலைத்துவிடக்கூடாது, ஒற்றுமை நின்றுவிடக்கூடாது, இந்த கட்சி பலவாங்க இருந்து விடக்கூடாது என்பதிலே கவனம் செலுத்தி வருகிறார். அது எந்த பத்திரிகை இருந்தது நீங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் சொல்ல போனா சட்டசபையில யார் மேல உட்கார வச்சாங்க கீழே உட்கார வச்சாங்கன்றதெல்லாம் அம்மா காலத்திலேயே எம்ஜிஆருக்கு ஒரு தலைமை பண்பு இருந்தது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் எது சொல்ல நினைக்கிறாரோ அது சொன்னா
அது ஒரு சிக்கலை ஏற்படுத்தின போது காளிமுத்தை விட்டு பேசு அப்படிம்பாரு. அதிரடியா இருக்கும் அந்த பேச்சு. அப்புறம் என்ன இப்படி பேசுறாருன்ட்டு எம்ஜிஆர் கிட்டே வருவாங்க. அப்ப நீங்க அதை பேசியிருக்க கூடாது இல்லையான்னு கேட்பாரு. எப்படியாப்பட்ட அணுகுமுறை பாருங்க. அவர்கிட்ட அந்த மாதிரி ஒண்ணு இருந்துச்சு, ஒரு ஆளுமை இருந்துச்சு. அந்த மாதிரி அவர் என்ன சொல்ல ஆவடிக்குமார் என்ன சொல்ல வராருங்கிறது பாக்குறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம பேசலாம் போறோம், பேசலாம் போறோம். இத முடிச்சிரேன். இன்னும் பேசலாம் போறோம் ஆவடிக்குமார். இடைவேளைக்கான நேரம். இந்த அதாவது இதுக்கு ஒரே ஒரு உதாரணம். நேற்றைய தினம் ஜெயக்குமார் அவர்கள் அளித்த பேட்டி. அந்த பேட்டியில் முதல் சொல்ற வாசகம் ஃபர்ஸ்ட் வந்தோன்னு அவர் என்ன சொன்னாரு, எதுக்கு இந்த ஆலோசனை கூட்டன்றதுக்கு அவர் சொன்ன விளக்கம், தேர்தல் ஆணையத்தில் அப்டேவிட் நாங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதை கொண்டு போய் தாக்கல் பண்ண போறோம், எங்களுடைய மீட்பதற்கான கூட்டம். இல்ல, தேர்தல் ஆணையத்தில் அப்டேவிட் எங்க கட்சியை சார்ந்தவர்கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கோம். அதை மட்டுமே மறைச்சிட்டு மத்ததெல்லாம் விவாதிக்கிறீங்க. பேசலாம், இடைவேளைக்கு பிறகு பேசலாம். குடியரசுத் தலைவர், அமைச்சர்கள், அரசின் உயர் அதிகாரிகள் இந்தியில மட்டுமே உரையாற்ற வேண்டும் அரசு நிகழ்ச்சிகள்ல அப்படிங்கிற அந்த பரிந்துரையை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நாடாளுமன்ற அரசு மொழிக்கான குழு 2011ஆம் ஆண்டு முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த குழு 117 பரிந்துரைகளை மத்திய அரசுக்கு கொடுத்திருக்கு. அந்த பரிந்துரைகள்ல ஒரு சில பரிந்துரைகளை ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் பிரணாப் முகர்ஜி. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் திரு ஐயநாதன்? அதாவது இந்தியா பல்வேறுபட்ட மொழி வழி மக்களை, தேசிய இனங்களை கொண்ட ஒரு நாடு. அதனால தான் இந்தியான்னு சொல்லாத இந்த யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கான்ஸ்டிடியூஷன் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஒன்றிய அரசுன்னு தான் இருக்குமே ஒழிய சென்ட்ரல் கவர்மெண்ட்னோ இந்தியன் கவர்மெண்ட்னோ இருக்காது. இட் இஸ் அ யூனியன் கவர்மெண்ட். யூனியன் மீன்ஸ் வாட்? பல்வேறுபட்ட மாநிலங்களினுடைய இணைவு, ஒன்றியம் என்பதுதான் அது. பஞ்சாயத்து யூனியன் என்பதை போல தான் இந்திய அரசும். அது ஒரு யூனியன். அப்படி ஒரு யூனியன் சொல்லும் பொழுது பல்வேறுபட்ட மொழிகள், பல்வேறுபட்ட மொழியின வாழ் மக்கள், பல்வேறுபட்ட பண்பாடுகள், அதை சார்ந்த அவர்கள் சார்ந்த வாழும் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார வாழ்வு, இவை யாவும் உள்ளடக்கிய ஒரு நாட்டில் ஒரு மொழிக்கு முக்கியத்துவம் தந்து அதனை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்டிக்கிள் இந்தியாவினுடைய அரசமைப்பிலேயே இருக்கின்ற ஒரே காரணத்தினால் இப்படிப்பட்ட ஒன்று செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. ஒன்று, த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் தி யூனியன், ஒரு ஒன்றிய அரசினுடைய இந்த அலுவல் நிர்வாக மொழி அப்படின்றது. இன்னொன்று என்ன அப்படின்னோம்னா, இதை மேம்படுத்தணும்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 344. அதற்கு பிறகு நீங்க பார்த்தீங்க அப்படின்னோம்னா இதை தொடர்ந்து எப்படி மேம்படுத்தலான்றது மற்ற மாநிலங்களோடு சேர்ந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டாயம். இவை யாவும் இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கும் பொதுவான ஒருங்கிணைப்பிற்கும் எதிரானது. திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் நேற்று பேசியிருக்கிறார். பாட்னா இருக்கிற சம்பாரன், பீகாரின் சம்பாரன் பகுதியில் மகாத்மா காந்தி சத்தியாகிரக போராட்டம் நடத்தியதன் 100ஆண்டு நிறைவடைவை அதை பற்றி பேசும்போது, அந்த போராட்ட வீரர்களை கௌரவிக்க நிகழ்ச்சி நடத்தும் போது சொல்றாரு, இந்தியாவை ஒற்றுமையுடன் வைத்திருக்க வேற்றுமையை கொண்டாட வேண்டும் சொல்றாரு. த யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி என்று நாம் சொல்லுவதனுடைய பிரதான வேர் மொழிகளில் இருக்கிறது. அப்ப அந்த மொழிகள் அனைத்தும் காப்பாற்றப்பட வேண்டும். மொழிகள் அனைத்தும் சொல்லும் போது இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய 29 மொழிகள் மட்டும் அல்ல, 7வது பட்டியலில் இருக்கக்கூடிய 29 மொழிகள் மட்டும் அல்ல, இன்னும் இந்த நாட்டில் 10 லட்சத்திற்கும் மேல் பேசக்கூடிய மொழிகள் என்று 126 மொழிகள் இருக்கின்றன. அனைத்தையும் நாம் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அர்த்தத்தில் சொல்லுகின்றார். எனவே இப்படி ஒரு பொதுவான இலக்காக கொண்டிருக்கக்கூடிய இந்த நாடு இப்படி ஒரு மொழியை தூக்கி பிடிப்பது என்பது சரியானதல்ல. பிறகு இதனுடைய அடுத்த கட்டம் என்னன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா, இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறவர் யாரு? ப. சிதம்பரம். அவர் இந்த தமிழ் மாநிலத்தை சேர்ந்தவர், தமிழ் பற்று இல்லாதவர் அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஆனா என்ன அப்படின்னோம்னா, அரசமைப்பு ரீதியான கட்டாயம் அவர் மீது சுமத்தப்படுகிறது. இந்த இடத்தில் நாம் மாறி இருக்க வேண்டும், மாறவே இல்லை. அதே நேரத்தில் பார்த்து ஒரே ஒரு மட்டும் இங்கிலீஷ் கொடுத்துருக்கிறாங்க, தொழில் ரீதியான, மற்றபடி அறிவியல் ரீதியான போன்ற தேவைகளை கருத்தில் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தை தூக்கி பிடிக்கிறதுக்கான ஒரு அவசியத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க. நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து இப்படிப்பட்ட முயற்சிகளை இந்திய அரசு கைவிட வேண்டும். இது ஒரு ஒன்றிய அரசு. இது அனைத்து மொழிகளுக்கும் முன்னுரிமை தந்து வளர்ப்பதற்கு முன்வர வேண்டுமே ஒழிய ஒரு மொழியை மட்டுமே நாங்கள் முன்னெடுப்போம் என்று சொல்லுவதும், அப்படித்தான் பேச வேண்டும் என்று சொல்லுவதும் சரியல்ல. அதாவது ஒரு மொழியை வளர்த்தெடுப்பதற்கு முயற்சிப்பது என்பது அவசியமான ஒன்று. ஆனால் அந்த மொழியை பயன்படுத்தாத மக்கள் மீது அந்த மொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை உருவாக்குவது என்பது திணிப்பு.
இது ஒரு திணிப்பாக தான் பார்க்க முடியும். மரியாதைக்குரிய ஐயா ஐயநாதன் அவர்கள் பேசுகின்ற போது மிக தெளிவாக சொன்னார். இதில் இன்னொன்று கூடுதலாக ஒன்று சொன்னார். அங்கே தான் எனக்கு ஒரு சங்கடத்தை உருவாக்குது. மரியாதைக்குரிய தமிழ்நாட்டை சார்ந்த ப. சிதம்பரம் அவர்கள் மொழி அறிவு உள்ளவர், மொழியை தெரிந்தவர், அவரையே நிர்பந்தப்படுத்தி இதை செய்ய வைத்திருக்கிறார்கள் என்ற பொருள்பட பேசினார். நான் அதை ஏற்கலை. ஏன்னா இன்றைக்கு ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்திற்கு நோக்கங்கள் எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் ப. சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். இன்னும் சொல்லப்போனால் சோனியா காந்தி, ராகுல் காந்தி அவருடைய மூதாதையர்கள் பார்க்கின்ற பொழுது தனிப்பட்ட முறையில் கூட பண்டிட் நேரு அவர்கள் இந்தியாவில் இந்தி பேசாத மக்களுக்கு தந்த வாக்குறுதி என்பது நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதிலே மற்றவர்களை காட்டிலும் சிதம்பரத்திற்கு அதிகமான அக்கறை இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த வாக்குறுதியையே கணக்கில் கொள்ளாமல் இந்த கருத்துருவாக்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இனி இந்தியாவில் குடியரசுத் தலைவர் மட்டுமல்ல, மத்திய அமைச்சர்கள் இந்தி தெரியாதவர்கள் பதவிக்கு வர முடியாதோ என்ற ஒரு ஐயத்தை இது உருவாக்குது. இன்னைக்கு வரக்கூடிய குடியரசுத் தலைவர் இந்தி தெரியாத ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் இந்தியில் தான் பதவி பிரமாணம் எடுக்கணும், இந்தியில் தான் பேசணுன்ற ஒரு நிலை வந்திருக்கு. இது அமலுக்கு வந்தால் அதுதான் வரும். அப்போ இந்தியா என்பது ஒரு பல மொழிகளின் கூட்டமைப்பு அல்லது பல மாநிலங்களின் கூட்டமைப்பு, பல உணர்வாளர்களின் கூட்டமைப்பு என்ற நிலையிலிருந்து மாறி எந்த மொழி தாய்மொழியாக கொண்டிருந்தாலும் இந்தி மொழி தெரியாமல் இந்தியாவில் எந்த பதவிக்கும் வர முடியாது என்ற நிலைக்கு கொண்டு போகும். அப்படி யோசிக்க முடியுமா திரு ஐயநாதன்? அதாவது அடுத்த கட்டத்தை அவர் சொல்றாரு. இப்போ 2 கிளாஸ் தான் அதில் ரொம்ப முக்கியமானது. அவர் சொன்னாரு, சிதம்பரம் அவர்களின் மீது திணிக்கப்பட்டதுன்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது பாருங்க, 344 கான்ஸ்டிடியூஷன். It shall be the duty of the commission, அதான் இவர் இது பண்ணார், கமிஷன், to make a recommendation to the president as to the progressive use of Hindi. இந்தியை மேம்பட்ட வகையில் பயன்படுத்துவதற்கான பரிந்துரைகளை நல்க வேண்டும் என்று. இப்போ சில பரிந்துரைகளை நிராகரிச்சிருக்கிறார். அது பார்த்தீங்க அப்படின்னா, empowering the subsection ஆர்டிகல் 345 பண்ணு, not withstanding anything in article 343, president may after consideration of the report referred to in class 5 issue direction in accordance with the whole or part of the report. ஒரு முழுமையாகவோ அல்லது ஒரு பகுதியாகவோ நிறைவேற்றலாம்னு சொல்லக்கூடிய அதிகாரம் பிரசிடென்ட்க்கு வழங்கப்பட்டதனால் அவங்க கொடுத்த 117 ரெக்கமெண்டேஷன்ஸ்ல பலதை அவர் பண்ணவே இல்லை. அதை நம்ம கருத்துல கொள்ளணும். இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சாலையோரத்துல இந்தியை நீங்க பண்ணணும்ன்றதும் இதே இடத்துல இருந்து தான் வருது. நீங்க இந்தியை ப்ரமோட் பண்ணணும்ன்ற ஒரு இடத்துல தான் இந்தி தெரிஞ்சிருக்கணும், இந்தியில அங்க இருக்கணும் என்றெல்லாம் சொல்லுவது அனைத்தும் இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கு எதிரான இந்த ஒரு அரசமைப்பினுடைய பிரிவில் அந்த திருத்தத்தை நீங்க செய்ய வேண்டும். இன்னொரு திருத்தத்தை என்ன மரியாதைக்குரிய ஐயநாதன் சொல்றதுல நான் மாறுபடல. நான் சொல்ல வர்றது, இந்திய ப்ரமோட் பண்றதுக்கு சட்டம் அனுமதிக்குது, வாய்ப்புகளை மத்திய அரசாங்கம் உருவாக்குது, அதை நான் புறக்கணிக்கல. நான் கேட்கறது, இந்தி பேசாத மக்களுக்கு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்தபோது அவர் இந்திய அரசாங்கத்தின் சார்பில் தந்த வாக்குறுதி தான் நமக்கு ஆவணமாக இது வரைக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ஆவணத்தின்படி இன்றைக்கு அவர் சில சலுகைகள்லாம் குடியரசுத் தலைவர் நிராகரிக்கிறார், ஒரு பட்டியலை பிடிக்கிறார். அது என்னன்னா, அது செயல்படுத்த முடியாது. என்னன்னா, பன்னாட்டு நிறுவனங்கள் பேரை இந்தியில போடுனா அவங்க அது நடைமுறையில் சாத்தியம் இல்லை. அதனால அவன் ஆங்கிலத்தில் தான் இருக்கும் அல்லது அரசின் உயர் அதிகாரிகளுக்கு குறைந்தபட்ச இந்திய அறிவு வேணும்ங்கற பரிந்துரையும் நான் முடிச்சிடுறேன். அந்த நிறுவனங்களுக்கு அவர்களுடைய நலன் கருதி தந்த சலுகையை கூட இந்தி பேசாத மக்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் கவனிக்கப்படலைன்றதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஒரு இடைவெளி எடுத்துட்டு நம்ம தொடர்ந்து பேசுறோம். இரட்டை இலை சின்னம் பெற 50 கோடி ரூபாய் லஞ்சம் தர முயற்சி அப்படின்னு நேற்று செய்தி வெளியானது. இடைத்தரகர் சுபாஷ் சந்திரசேகர் சுகேஷ் சந்திரசேகர் 1,30,00,000 ரூபாயோட நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. டிடிவி தினகரன் மீதும் வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு. எப்படி பார்க்கலாம் திரு ஆவடிக்குமார்? அதாவது இந்த சுபாஷ் சந்திரசேகர் யாருன்றது இது சொல்லாமல் இந்த செய்தியை பார்த்தா இதில் ஏதோ உண்மை இருக்கிற மாதிரி தெரியும்.
சுபாஷ் சந்திர சுகேஷ் சந்திரசேகர். சுகேஷ் சந்திரசேகர். ஏன்னா அந்த அறிவிப்பு வர சொல்லி அந்த பேரை கூட முழுமையாக சொல்லாமல் எதையோ சொல்லி தான் அவர் பிடிபட்டார். அவர் வந்து ஆனால் அவருடைய இது அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய அடையாள சீட்டுகளை பயன்படுத்தி தான் அந்த இடத்துல தங்கியிருந்ததா அவங்களே சொல்கிறாங்க. அவருடைய காரம் அவர் அந்த காரில் இருந்த ஆவணங்கள் இமாச்சல் பிரதேசத்தில் இருந்தவருங்க இந்த மாதிரி தொடர்ந்து சென்னையில் அம்பத்தூரில் அவர் மேலே வழக்கு இருக்குது, தாம்பரத்தில் இருக்குது, எல்லா இடங்களும் எல்லாமே என்ன வழக்குன்னா இன்னும் கேட்டால் அவர் சின்ன வயசுலேயே மோசடி ஈடுபட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏறத்தாழ அவர் மேலே 60 வழக்குகள் இருக்கிறதா இன்றைக்கு செய்திகள் சொல்லுது. ஆக ஒரு மிகப்பெரிய கிரிமினல் மட்டும் இல்லை, கருணாநிதியுடைய பேரன் சொல்லி கூட மோசடி பண்ணியிருக்காரு, அழகிரியுடைய உறவினர்னு சொல்லி பண்ணியிருக்காரு, பல குரலில் பேசுறது, பல ஆவணங்களை வச்சுக்கிட்டு நான் அவங்களுடைய பிரதிநிதின்னு சொல்லி ஏமாத்துறது, இது வந்து அவருடைய கடந்த கால ஹிஸ்டரி. இல்லை, இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருப்பவரோடு தொலைபேசியில் பேசினார் அப்படிங்கிறதான இவர் மீதான வழக்கு, அதற்கான ஆதாரங்கள் இருக்கு அப்படிங்கறது அடிப்படையில் தானே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுதான் சொல்ல வரேன். இந்த வழக்கு வேணா அதுவா இருக்கிறதா நீங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா அந்த அதுல வந்து உண்மை இல்லை. இது என்னன்னா அவர் வந்து பணத்தை அவர் இடத்துல இருந்து பிடிச்சாங்கன்றதை கூட நான் ஏத்துக்கிறேன். அவர் பிடிச்சாங்கன்னா அவர் சொல்றாரு இரட்டை இலையை மீட்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் என் மூலமாக முயற்சி செய்தார்ன்றது அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கணும். அப்படி குற்றச்சாட்டு இருந்தால் இந்த இரட்டை இலையை தேர்தல் ஆணையத்தில் முடக்க விடாமல் தடுப்பதற்கு அப்போது தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை தேர்தல் ஆணையாளருக்கும் இதில் பங்கு இருக்கிறதா இல்லையா? தேர்தல் ஆணையத்துக்கு பணம் தரணும்னு நான் தேர்தல் ஆணையத்தை சார்பில் நான் ரெப்ரஸன்டேட்டிவ், நான் வந்து கார்பரேட் நிறுவனத்தினுடைய ஏஜென்ட் மாதிரி நான் வந்து இதை முடிச்சு தரேன், எனக்கு காசு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. சரி, அதை நம்பி காசு கொடுத்துட்டாங்கன்னு வாதத்துக்கு ஏற்றுக்கிட்டா கூட அவருக்கும் அந்த தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிற தொடர்புகளை உறுதிப்படுத்தாமல் தருவாங்களா? ரெண்டாவது, உங்களுக்கு அது மாதிரி சந்தேகம் இருக்கா இல்லை நீங்கள் குற்றச்சாட்டே வைக்கிறீங்க? குற்றச்சாட்டே நான் வைக்கிறேன். நான் என்னன்னா, இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அப்போ யார்கிட்ட காசை வாங்கிட்டு இரட்டை இலையை முடக்குனீங்க? நாங்கள் வந்து யாருமே இரட்டை இலையை முடக்கணும்னு கோரிக்கை வைக்கல. 2 அணியாவும் இல்லை, ஒரே பொதுச் செயலாளர் தான். பொதுச் செயலாளர் சரியா தேர்வு சரியா தருவா விதிப்படி இருந்ததான்றதான் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் சம்பந்தமே இல்லாமல் ஆர்கே நகரில் 2 அணியை உருவாக்கி 2 சின்னத்தை கொடுத்துட்டு நீங்கள் 2 பேர் தனித்தனியாக போய் அடிச்சிங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சதுக்கு நோக்கத்துக்கு பின்னால் இது மாதிரி ஏதாவது ஒரு மால் ப்ராக்டிஸ் இருந்ததா? யார்கிட்டயோ பணம் வாங்கிட்டு அதை செஞ்சுருக்காங்களா? இதை உட்படுத்தணும். ரெண்டாவது, இந்த வழக்கு என்பது ஒரு சாதாரண குற்ற வழக்கா பதிவு செஞ்சிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன வழக்கா பதிவு? ஊழல் தடுப்பு சட்டப்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஊழல் தடுப்பு சட்டத்தை யார் மீது பயன்படுத்த வேண்டும்? இந்த குற்றம் சாட்டப்பட்டவர் அல்லது அந்த கைது செய்யப்பட்டிருப்பவர், கண்டுபிடிக்கப்பட்டிருப்பவர், உருவகம் செய்யப்பட்டிருப்பவர் அரசு ஊழியரா, தேர்தல் கமிஷன் ஊழியரா, அல்லது டிடிவி தினகரன் தமிழ்நாட்டினுடைய ஏதாவது அரசு பொறுப்பில் இருக்கிறாரா, அரசாங்க பொறுப்பில் இருக்காரா, ஊழியரா? எதுவுமே இல்லை. ஆனால் ஊழல் தடுப்பு சட்டம் என்பது எங்கே வரும்? ரெண்டாவது, ஒரு ஊழல் தடுப்பு சட்டப்படி ஒருவரை கைது செய்ய வேண்டும் அல்லது வழக்கில் சேர்க்க வேண்டும் என்றால் நான் இவருக்காக காசு வாங்கணும்னு சொன்னால் போதும். நான் இவர்கிட்ட இந்த சலுகைக்காக இவர்கிட்ட லஞ்சம் கேட்டார், அதனால் நான் கொண்டு போய் கொடுக்க, அதுக்காக நான் வாங்கி பையில் வச்சிருக்கேன்னு சொன்னாவே அவங்கள சேர்த்து வழக்கு போடணும். இதுதான் இதுவரைக்கும் ஊழல் தடுப்பு சட்டத்தில் கடைபிடிக்கப்பட்டிருக்கின்ற முறை. ஆனால் இதில் அவர் யார்கிட்ட பணத்தை கொடுக்க போனார்ன்றது இதுவரைக்கும் வரல. அவர் வந்து பணத்தை வாங்கி இவர் வந்து முடிவெடுக்க முடியாது. இவர் இன்னொருத்தருடைய சார்பாக இன்னொருத்தருக்காக செஞ்சிருக்காரு. அந்த நபர் யார்? தலைமை தேர்தல் ஆணையாளரா, அல்லது ஆணையாளர்களா, அல்லது எல்லோருமா, அல்லது தேர்தல் ஆணையம் முழுமைக்குமா? தேர்தல் ஆணையத்துக்கு லஞ்சம் கொடுக்கணும் முயற்சி பண்ணாருன்னா தேர்தல் ஆணையத்தில் ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தில் இருக்க எல்லாருக்கும் பங்கு கொடுத்தாரா? இதோட இன்னொன்னு சொல்லிடுறேன். இது மட்டும் இல்லை, இன்றைக்கு இந்த வழக்கை போட்டது எங்க? அங்க டெல்லியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் பணம் கொடுத்தது எங்க? பணம் கொடுத்தது அவர் சொல்றது எங்க? தினகரன் டெல்லிக்கு போல. ஆனால் பணம் வந்து டெல்லியில் பரிமாற்றம் இல்லை. இவர் வந்து சொல்றாரு. அப்போ டெல்லி போலீஸ் எப்படி இதை வழக்கு போட முடியும்? அந்த இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலேயே டெல்லியில் மட்டும்தான் 2 போலீஸ் இருக்கு.
ரெண்டுமே மாநில அரசாங்கத்துக்கு அப்பாற்பட்டு மத்திய அரசாங்கத்துடைய உள்துறையினுடைய நேரடி பார்வையில் ஒரே ஒரு ஒப்பீனியன் மட்டும் நான் வாங்கிட்டு வந்துறேன். உங்களுடைய சந்தேகங்களை ஒரு ஒப்பீனியனா வாங்கிட்டு வந்துறேன். அதாவது இந்த வழக்கு உண்மையானது அப்படின்றதெல்லாம் நம்ம இன்னைக்கு சொல்ல முடியாது. இதுவும் வந்துட்டு வருமான வரித்துறை ரைடு மாதிரி தான். வருமான வரித்துறை செய்வது நாட்டினுடைய நலனை காக்க, வருவாயை பெற, வரிக்குரிய வரியை கட்டாதவர்கள் மீது அவர் நடவடிக்கை எடுக்கக்கூடிய உரிமை உண்டு. ஆனால் எடுத்த நடவடிக்கையின் மூலம் நாங்கள் பெற்றது எது, இவ்வளவு தூரம் நாங்கள் அவர் வரி ஏய்ப்பு செய்துள்ளார் என்பதை பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டும். அதன் மீது அவரிடம் இவ்வளவு வரியை நாங்கள் பெற்றுக்கிறோம்னு சொல்ல வேண்டும். இதன் பிறகு இந்த வருவாய் எங்கிருந்து வந்தது என்பதை பார்க்கக்கூடிய அந்த பொறுப்பை நாங்கள் டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸிடமோ இல்லாட்டி நாங்கள் வந்துட்டு இந்த அமலாக்க பிரிவுக்கிட்ட நாங்கள் அனுப்பியிருக்கிறோம்னு அவங்க சொல்லணும். அப்படியெல்லாம் அவங்க சொல்றதில்லை. இப்போ ஒரு வழக்கு பதிவாயிருக்கு. இந்த வழக்கில் வந்துட்டு ஒரு முக்கியமான எவிடன்ஸஸாக கராபரேட்டிவ், ஒரு குற்றத்திற்கு ஒத்து போகக்கூடிய ஒரு ஆதாரத்தை அவர்கள் சொல்லித்தான் இந்த வழக்கை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. வெறும் லஞ்ச ஒழிப்பு மட்டும் இல்லை, ஐபிசி 170 அரசு ஊழியரை வந்துட்டு இப்போ லஞ்சம் கொடுத்து செல்வாக்கை செலுத்த முற்பட்டதாகவும், இன்னொன்று வந்துட்டு கூட்டுச்சதி 420 வலிமையான இதில் கேஸை போட்டிருக்காங்க. இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்து அது விசாரணைக்கு நிற்குதா அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம எதுவும் வந்துட்டு முடிவு சொல்ல முடியும். ஏன்னா இந்த நாட்டில் வழக்குகளும் வருமான வரித்துறை ரைடுகளும் அரசியல் ரீதியாக பயன்படுத்தப்பட்ட எத்தனையோ இதை நம்ம பார்த்துருக்குறோம். எனவே இது என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் ஒரு விஷயம், மீடியாவில் இது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஏன் இது தூக்கிவிடப்படுகிறது? எந்த விதமான முதலிதும் அறிக்கை பண்ணுறதுக்கு முன்னாடியே எடுத்த உடனே அந்த செய்தி வெளியில் வந்துட்டு ஃப்ளாஷ் ஆகுது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த பூர்வாங்க விசாரணைக்கு பிறகு தான் எஃப்ஐஆர்னு ஒன்றத்தை ஃபைல் பண்ணுவாங்க. நேற்று இது இன்னொரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வந்துட்டு சிபிஐயினுடைய முன்னாள் அலுவலர் திரு ரகோத்தமன் அவர்கள் சொன்னார்கள், அந்த பூர்வாங்க முதற்கட்ட விசாரணை வந்துட்டதுக்கு பிறகுதான் நீங்கள் முதல் தகவல் அறிக்கையை நீங்கள் தாக்கல் செய்யணும். இங்கே என்ன அப்படின்னோம்னா அதுக்குள்ளே தாக்கல் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன அப்படின்னோம்னா ஒரு மோட்டிவ் இருக்குமோ என்று ஐயப்படக்கூடிய நிலை இங்கே இருக்கிறது. நம்மை பொறுத்தவரை ஒன்று, பொது வாழ்வில் ஊழல் என்பது கட்டாயம் ஒழிக்கப்பட வேண்டும். அதற்கு யார் மீது எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுத்தாலும் சரியே. இன்னொன்று, தினகரன் இப்படியெல்லாம் செய்ய மாட்டார் என்று நம்புவதற்கு அடிப்படை இல்லை. ஏனென்றால் அவர் போட்டியிட்ட தொகுதியில் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் கடுமையாக பண விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. வாக்காளர்களை வாங்குவதற்கு, அவருடைய வாக்குகளை பெறுவதற்கு நீங்கள் பணத்தை செலவழிப்பீர்கள் என்றால் உங்களுடைய கட்சிக்கு, உங்களுடைய அரசியல் ரீதியாக நீங்கள் நிலைப்பதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சின்னத்தை பெறுவதற்கு கூட அப்படி செய்ய மாட்டீர்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் அடிப்படை இருக்கிறது? எனவே நம்ப முடியாது என்று இதை புறக்கணிப்பதற்கு இல்லை. அதாவது மரியாதைக்குரிய ஐயன் போற போக்குல இன்னொரு அவதூறத்துக்கு வாரி வீசினார். அது வந்து தனிப்பட்ட இது, அவர் சொன்னதை நான் சொல்றேன். ஐயப்பாடுன்றது அவதூறு. ஏன்னா ஆர்கே நகர் தொகுதியில் டிடிவி தினகரன் அவர்கள் மட்டும்தான் காசு கொடுத்தாருன்னு அல்லது அவரே நேரடியாக கொடுத்தாருன்னு எந்த குற்றச்சாட்டும் இல்லை. ரெண்டாவது, திமுகவின் மீது 15 வழக்குகள் புனையப்பட்டிருக்கின்றன. ஒரு நகர செயலாளர் உட்பட பண பறிமுதல் அதனாலதான் நான் குறிக்கிறாதீங்க. தேர்தலை ரத்து செய்வதற்கு அதிமுகவுடைய அம்மானி பணப்பட்டுவாடா செய்வதற்கான முகாந்திரம் மட்டும்தான் காரணம்னு தேர்தல் ஆணையத்துடைய 29 பக்க ஆவணத்துல இருக்கு. அந்த அடிப்படையில தான் நீங்க சரியா அதை படிக்கலன்னு நினைக்கிறேன். பணப்புழக்கம் அதிகமாக இருந்தது, பணம் கட்டுப்படுத்த முடியவில்லை, அதனால் தேர்தல் ரத்து செய்கிறேன் தான் இருந்தது. அதில் தனிப்பட்ட ஒருத்தர் மட்டும் குற்றம் சாட்டல. அதுக்கு உதாரணமாக எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, எவ்வளோ பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதுன்றது பட்டியலும் அதில் வெளியிட்டிருந்தாங்க. இது எல்லாம் ஊடகங்கள் எங்கள் மீது இருக்கின்ற ஏதோ ஒரு வன்மத்தின் காரணமாக இதை நிலைநிறுத்த முயற்சி பண்ண அது என்னவோ நாங்கள் செஞ்சாத தவறாக இருக்கோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே ஐயநாதன் சொன்னார், இவர் மேலே அது மாதிரி குற்றச்சாட்டு வந்து வர்றதுனால அந்த சந்தேகம் இது வந்து உங்களுடைய மனநிலையில் அல்ல அந்த கருத்தாக்கத்தை மீடியாக்களும் சமூக ஆர்வலர்களும் உருவாக்கி விட்டாங்களோ என்ற ஒரு அச்சம் எனக்கு ஏற்படுது. அதனால இது எதுவுமே இன்னும் சொல்ல போனா எல்லாரும் கொடுத்தாங்க, இல்ல இல்ல எங்களை மட்டும் சொல்றீங்களே அந்த ஒப்புதல் வாக்குமூலம் நீங்க பணம் என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை, இயங்க முடியவில்லை என்பதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய கருத்தா நம்ம எடுத்துக்கணுமே தவிர, இது நான் இன்னும் சொல்றேன், 85% பேருக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லல, மற்றவங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆனா 85% பேருக்கு ஒரு பணத்தை கொடுக்க முடியும்னா அப்போ அந்த மக்களோட எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொடுக்க முடியும், எவ்வளவு நெருக்கமா இருந்திருக்க முடியும், ஏன் நெருக்கமா இருக்கணும், அதை எப்படி சரியா செய்ய முடியும். இன்னைக்கு கூட எந்த தடையும் இல்லை. பணம் கொடுக்கிறதுக்கு என்ன நெருக்கம் வேணும்? இல்ல
நீங்க நெருங்கி பழகி இருக்கிறீங்க, மக்கள் நல திட்டங்களை செஞ்சிருக்கிறீங்கங்கிற நெருக்கம் வேற, பணம் கொடுப்பதற்கான நெருக்கம் வேற. அதை எப்படி நீங்க இரண்டையும் நியாயப்படுத்த முடியும்? நீங்க சொல்றது முழுக்க முழுக்க தவறு. நீங்க வேணா மக்களோட நெருங்கி பழகிறது, அவங்களுக்கான நலத்திட்டங்கள், நீங்க ஒரு கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய செயல்பாடுகள் வேற, பணம் கொடுப்பதற்கான நெருங்கி பழகிறோம், எப்படி நெருங்க இருக்க முடியும்னு கேக்குறது வேற. ஒரு ஏரியாவுக்கு போய் ஒரு 100 பேர் கிட்ட பணம் கொடுத்து பாருங்க, எத்தனை பேர் வாங்குறாங்க, எத்தனை பேர் பிரச்சனை பண்றாங்க தெரியும். அவன் மக்கள் ஒண்ணும் அவளை ஏமாளிகள் இல்ல, மக்கள் ஒண்ணும் சொல்றாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு கூட உங்ககிட்ட எல்லா நிறுவனங்கள் இருக்கு, எல்லா உளவுத்துறை இருக்கு. நீங்க போங்க, ஆய்வு நடத்துங்க, எவ்வளவு பணம் கொடுத்தாங்க, எத்தனை பேர் கொடுத்தாங்க, நீங்க வந்து ஆவணப்படுத்துங்க. அந்த ஆதாரங்களை அது எல்லாமே எதையுமே செய்யாம எல்லாரும் செய்த ஒரு இன்னைக்கு இல்ல தொடர்ந்து அதிமுக மீது மட்டுமல்ல, தொடர்ந்து ஆளுங்கட்சி மீது இது குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சிட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். ஏழ்மையில் மக்களை வைத்துக் கொண்டு பெற்ற காசை நாங்கள் பெற்றோம் என்று சொல்ல மாட்டோம் என்று தெரிந்து எதை வேண்டுமானாலும் பேசலாம். வாக்காளர்களை கொச்சப்படுத்தாதீங்க. வாக்காளர்கள் வந்து காசுக்காக ஓட்டு போடுறாங்கன்ற ஒரு கருத்தாக்கத்தை தமிழ்நாட்டில் மட்டும் உருவாக்குறீங்க. பட்டன் அனுப்பின உடனே தாமரைக்கு அவங்க கிட்ட விவாதிப்போம். எல்லா கட்சிகளுக்கான கேள்விகளை எல்லா கட்சிகள்டையும் முன்வைக்க தான் செய்யறோம். எந்த விதமான பாரபட்சமும் இல்லை. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.